ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தார். ஆனா அந்த உயிர் தெழுந்ததான அந்த நற்செய்தி எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தி என்று பார்க்கிறோம். அப்ப என்ன அந்த தூதன் சொல்லும் போது என்ன, இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய நற்செய்தி ஆண்டவருடைய பிறப்பு. ஆனால் அதை காட்டிலும் இன்னொரு நற்செய்தி என்னன்னு சொன்னா, அவர் மரித்து உயிர் தெழுந்ததான ஒரு நற்செய்தி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? யாரும் நம்பாத உலகத்துல, நம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க மத்தியில ஒரு நற்செய்தியை கொண்டு போனதான ஒரு ஸ்திரீ. எல்லாரும் இந்த வேதாகமத்தை படிக்கிறதான வேலையில, வேதாகமத்தில் சொல்லுகிறதான வேலையில ஏவாளை குறித்து குற்றம் சொல்லாத சபையே இருக்காது. யாரு உலகத்தான் கூட என்ன பண்ணுவான், ஏவாள் தான் சொல்லுவான். அறிந்தவர்கள் எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க, ஏவாள் 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 என்று. ஆனால் ஆண்டவர் பாருங்க என்ன, பிறப்பின் நற்செய்தியை ஒரு ஸ்திரீயின் மூலமாக அறிவிக்கிறதை பார்க்கிறோம். கூட 12 பேர் இருந்தாங்கதான். ஒருத்தன் காட்டி கொடுத்தான், அவன் மரித்து போனான். மற்ற 11 பேர் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனால் வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது இந்த நற்செய்தி ஏன் அந்த ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் விசேஷமாக அந்த ஸ்திரீயோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவள் எப்படிப்பட்டவளா இருந்தாளா? ஹல்லேலூயா. அவர் பேர் வேதாகமம் தெரியுமான்னு சொல்லுகிறது. ரொம்ப தைரியம் உள்ளவள். தைரியம் உள்ளவளா இருந்தபடியினாலதான் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன அழகாக எழுதப்பட்டதான காரியம் என்னன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு, என்னவா அதிக இருட்டோடு, இன்னும் விடியவே இல்லை, அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். எவ்வளவு தைரியம் பாருங்க. நீங்க போவீங்களா? யாராவது போவோமா? அதிக இருட்டோட ஒரு பெண்மணி போறா, என்னன்னு சொல்லிட்டு ஆண்டருடைய கல்லறையை பார்க்கும் போது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது என்ன, 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அதில் அழகாக எழுதப்பட்டதான காரியம் பாருங்க. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்ததான வேளையில அந்த சிலுவையின் அருகே யார் யார் இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய தாய், இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தி, இவங்க 3 பேர் தான் அந்த சிலுவையின் அருகே நின்று கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே மத்தேயு 27:61 பார்க்கிறதான வேளையில வேதம் அழகாக சொல்லுகிறதான இன்னொரு காரியம் பாருங்க. என்ன அதை வாசிங்க. அது பாருங்க, இங்க சிலுவையின் அருகே நின்று கொண்டு இருந்த அதே மகதலேனா மரியாளும் ஒரு மரியாள் குரூப்பே இருக்குது. மற்ற மரியாளும் போதும் ஒரு சிலுவையிலே அறியப்பட்ட அந்த சிலுவையில் அருகே நின்று கொண்டிருந்த மகதலேனா மரியாள் அடுத்தது எங்க இருக்கிறாரா? அன்றைக்கு கல்லறையிலே வைக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தா 28:1 மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாவது நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் மறுபடியும் என்ன நடக்குது?
கல்லறையே பார்க்க மறுபடியும் போறாங்க அவங்க. ஹல்லேலூயா. ஆனா இப்படி நடந்ததான வேளையில யோவான் அழகாக எழுதுறான். இது எப்போ உயிர்த்தெழுந்த அந்த 3வது நாளுக்கு அழகா எழுதுறான். என்ன அப்போ பார்க்கிறோம் என்ன வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சிலுவையின் அருகே நின்று இருந்ததான மகதலேனா மரியாள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு கல்லறையை பார்த்து கொண்டிருந்ததான மகதலேனா மரியாள் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, வேதங்கள் வாரத்தின் 1வது நாள் காலை அதிக இருட்டோட யாரையுமே கூப்பிடல பாருங்க. அன்றைக்கு சிலுவையின் அருகே இருந்த மரியா, அவங்க அம்மா, அவங்க சித்தி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டவரை சிலுவையில மாட்டி தொங்க விட்ட பின்பு, மரித்த பின்பு, அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதோட அவங்க வரல. ஆனா யோவான்ல அழகாக எழுதப்பட்டதான காரியம் என்னன்னு சொன்னா, இந்த மகதலேனா மரியாள் மட்டும் அதிக இருட்டோட என்ன விடியவே இல்லை, யார்கிட்டயுமே சொல்லல. மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டான். முதல்ல வந்ததெல்லாம் 3வது நாளுக்கு முன்னால் வந்ததெல்லாம் சுகந்த வர்க்கமிடும்படி பதப்படுத்தும்படி எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு வந்தாங்க. இந்த கல்லெல்லாம் யாரு புரட்டி தர போறாங்கன்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறியோட வந்தாங்க. ஆனா கல் புரட்டப்பட்டு இருந்தது. ஆனா ரொம்ப அதிக விவரமாக சொல்லப்பட்டதான காரியம் இங்கே பார்க்கிறோம். எது அதிக இருட்டோட இவ மட்டும் தனியா வரா. உடனே என்ன பண்றா, பாக்குறா கல்லு மட்டும் திறந்து இருக்குது. இது எப்படி, இது பெரிய கல்லாச்சு. அதனால என்ன பண்றா, உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். ஆண்டவரை போய் பார்க்கணும், கல்லறை போய் பார்த்தோம், கல்லறை எடுத்து போட்டு இருந்தது. ஆண்டவர் உள்ள இல்ல. ஓடி வர வந்து சீஷர் இடத்துல சொல்றா, யாரு பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பா இருந்ததான யார் அது, சீஷர்கள் இல்ல. சீஷன் சொல்லும் போது அவன் யோவான். அவன் அன்பா இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலே சார்ந்து கொண்டிருந்ததான ஒரு சீஷன். அவன் இடத்துல சொல்லும் போது அப்பொழுது பேதுரும் மற்ற சீஷனும் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். 2 பேரும் கல்லறையை பார்க்கலாம் சொல்லிட்டு ஜோடியா ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல அந்த அதிகாரத்துல இந்த உயிர்த்தெழுதல் வந்து நிறைய காரியங்களை யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் மூலமாக பாருங்க. என்னவா, பேதுருவை பார்க்கிறோம் மற்ற சீஷன். யோவான் எப்படி ஓடினா, துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. முந்தி ஓடி வந்துட்டான். வந்த உடனே என்ன பண்றான், குனிஞ்சு பார்க்கிறான் கல்லறையை பார்க்கும் போது நம்ம புதைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அங்க கல்லறையில வச்சு கல்லு போட்டு மூடிடுவாங்க. இங்க நம்மள போல மண்ணு போட்டு மூடி அது 4 நெறி வச்சு ஒரு சிலுவை நட்டுட்டு வர்றது கிடையாது. நல்ல லோய்யா ரொம்ப பத்திரப்படுத்துவாங்க. ஆனா இங்கே பார்க்கிறோம் என்ன, குனிந்து பார்க்கும் போது துணிகள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னவா, சீலைகள் கிடைக்கிறதையும் பாருங்க, அழகாக அங்க எழுதிருக்கிறது. என்ன, அதுக்கு முன்ன போய் பார்க்கிறான், சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும், இங்கதான் நல்லா கவனிக்கணும் இந்த வசனம் பாருங்க 7ல, சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல். நிறைய விஷயம் இருக்குதா இல்ல, மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார்.
அவன் மொத்தமா பார்த்தான். யாரு? யோவான் எல்லாம் சீலையில் மட்டும்தான் பார்த்தான். இவன் பேதுரு பார்க்கறதான வேலையில பார்த்தா 2 பகுதியா பிரிச்சு வச்சிருக்குது. ஒண்ணு தலையில சுற்றப்பட்டதான சீலை, இன்னொன்னு சரீரம் முழுவதும் சுற்றப்பட்டதான சீலை, அது தனியா வைக்கப்பட்டிருக்கிறது. இவன் பார்க்கிறான். பார்த்துட்டு என்ன, முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து என்ன பண்ணலாம், கண்டு விசுவாசித்தான். இவனுக்கு அவனுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஏன் அவன் சீலையை மட்டும் பார்த்தான், உள்ள குஞ்சு பார்த்தா துணி மட்டும் கிடந்து, பாடி கிடையாது, திருப்பி வந்துட்டான். ஆனா இவன் உள்ளே போய் 2 சீலை 2 விதமா இருக்கிறத பார்த்துட்டு வந்த பிறகு இவன் உள்ளே போகும்போது, உள்ளே போன பிறகு எதை கண்டான், எதை விசுவாசித்தான்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா இங்க அழகாக சொல்லுகிறது என்னன்னு சொல்லு, முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீஷனும் அப்போது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவன் பார்த்தான். பார்த்த உடனே என்ன பண்ணப்பட்டான், அவனுடைய உள்ளத்துல என்ன வந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது. ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, உயிரோடு எழுந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசித்தான். அதுதான். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது என்னமா, 9ஆம் வசனம், அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் எப்படி இருந்தாங்களா, அறியாமல் இருந்தார்களா. இந்த வேத வாக்கியத்தை இன்னும் அவர்கள் அறியாது இருந்தார்கள். அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, பின்பு 10ஆம் வசனம், பின்பு அந்த சீஷனும் தங்களுடைய இடத்திற்கு என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போய்விட்டாங்க. விசுவாசித்தான் சொல்லுது, இன்னொருத்தர் அதை பத்தி இல்ல, அவனுக்கு என்ன சந்தேகமே தெரியல. ஹல்லேலூயா. 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, எந்த விதமான வார்த்தைகளோ அல்லது பதிலோ கொண்டு வந்து காட்டிட்டு வந்தாலே, இதுமாதிரி திறந்து இருக்குதுன்னு சொன்னாலே அவரிடத்துல எந்த விதமான காரியத்தையுமே சொல்லல. பாருங்க, இவனுக்கு வந்தானுங்க, பார்த்தானுங்க, அங்க என்ன ஆண்டவர் இல்ல, திரும்பி போயிட்டான். ஆனா பாருங்க என்னவா, மரியாதை பாருங்க, மகதலேனா மரியாள், அவள் என்ன பண்றா 11ல, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று கொண்டு, அவங்க உள்ளெல்லாம் பார்க்கல, கல்லு திறந்து இருக்கிறத மட்டும் தான் பார்த்தான். மூடி வச்சிருந்த கல்லு திறந்து இருக்குது, ஆண்டவர் காணும் போல இருக்குது. எப்படி அது கல்லு திறக்கும், யார் திறந்திருப்பாங்க, ஓடி வாங்கன்னு சொல்லிட்டு வந்து சீஷனிடத்துல சொல்லி அவன் வந்து பார்த்துட்டு அவனுக்கு திரும்பி போயிட்டாங்க. இவங்கிட்ட எந்த பதிலுமே சொல்லல. அப்படி சொன்னாங்களான்னு எழுதவும் இல்லை. ஆனா மரியாள் பாருங்க என்னவா, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. தாய் வந்தாங்க, சித்தி வந்தாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, சிலுவையில பார்த்துட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அதோட போனவங்க திரும்பி யாரும் வரல. சகோதரர்கள் இருந்தாங்க, அவங்களும் வரல. ஆண்டவருக்கு சகோதரிகள் இருந்தாங்க, அவங்களும் வரல. யாருமே வரல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் என்னன்னு சொல்லிட்டு, சீஷர்கள் வந்து சொன்னாங்க, உங்க தாயும் உங்க சகோதரியும் வந்திருக்கிறாங்க உங்களை பாக்குறதுக்கு. ஆனா ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, என்ன, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதர சகோதரி தெரியுமா, பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் எனக்கு தாயி, எனக்கு தகப்பன், அண்ணன், தம்பி எல்லாமே. பாருங்க, இங்க யாருமே கிடையாது. ஆனா யாரோ ஒரு யாரு, மகதலேனா மரியாள் வந்து என்ன பண்றா, கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். ஏன்? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன அழுதுகிட்டு இருந்தாரா. அப்படி அழுது கொண்டு இருக்கையில், அப்ப அழுதுகிட்டு என்ன பண்ற, கல்லறைக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு சரி ஒரு முறை குனிஞ்சாவது பார்ப்போம் நினைச்சால் என்ன தெரியல, அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தார். அப்ப கல்லறைக்குள்ளே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டிலும் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள்
உண்மையாய் தேவனை ஹல்லேலூயா நேசிக்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, வேதத்தின் அதிசயத்தை காண என் கண்களை திறந்தருளும் சொல்லுது, எழுதப்பட்டு இருக்கிறது. இங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது எதை பார்த்தாங்கன்னு வேதம் சொல்லுது? துணிய சீலைகள் இருக்கிறத பார்த்தாங்க. ஆனா அது சீலை இல்ல. ஆனா இவன் பார்க்கும்போது என்னவா, அந்த ரெண்டு தலைமாட்டில் ஒண்ணு கால் மாட்டில் இருந்த சீலைகள் இருந்த அந்த ரெண்டு இடத்திலுமே யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா, வெள்ளை உடை தரித்ததான தூதர்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களால என்ன பண்ண முடியல, தூதனா அல்லது உடையா என்று அவங்க கண்ணு திறக்கலையே, அறியாமல் இருக்கிறாங்க இவங்க. சீஷர்கள் அதாவது 33.5 வருடம் ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களில் 3.5 வருடம் அவரோடு கூட படுத்து தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டு அதிசயங்களை அற்புதங்களை பார்த்துட்டு அநேக உபதேசங்களை கேட்டுட்டு ஹல்லேலூயா அநேக காரியங்களை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னதை கேட்டுட்டு, அப்படி இருந்தும் 9ஆம் வசனம் சொல்லுது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை இன்னும் கூட என்ன பண்ணது இருந்தாங்க, அவங்க அறியாமல் இருந்தாங்க, நம்பாம இருந்தாங்க, விசுவாசிக்காமல் இருந்தாங்க. ஆனா இவளுக்கு என்ன, கல்லறை விட்டு போறதுக்கு மனசே இல்லை, அழுதுகிட்டு குனிந்து பார்க்கும்போது எதை சீலை என்று நினைச்சு விட்டுட்டு போனாங்களோ, துணி நினைச்சாங்களோ, ஹல்லேலூயா அது துணி கிடையாது. இவன் குனிந்து பார்க்கும்போது அதே இடத்துல ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, என்ன குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், ஒருவன் தலைமாட்டிலும் ஒருவனுமாக கால் மாட்டிலும் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். உண்மையா தேவனை நேசிக்கிறவர்கள், உண்மையாய் தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள், உண்மையாய் மற்ற காரியங்களை விட்டுட்டு தேவனையே சார்ந்து தேவனை நோக்கி ஓடுகிறவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அவர்கள் தேவனுடைய அதிசயங்களை பார்க்க முடியும். அதுதான் லாசருடைய கதை சொன்ன, நீ ஹல்லேலூயா விசுவாசித்தால் என்ன பண்ண முடியும், தேவனுடைய ஹல்லேலூயா மகிமையை பார்க்க முடியும். இவன் துணியும் சொன்னா, ஆனா தேவனாலே அனுப்பப்பட்டதான தேவ தூதர்களுடைய காரியத்தை பார்க்கும்படி யாருக்கு கொடுத்தார் ஆண்டவர்? மகதலேனா மரியாளுக்கு முதலாவதாக பாருங்க. ஹல்லேலூயா. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. எவ்வளவு ஆசை பாருங்க. யாராவது பொண்ணு தூக்கிட்டு போகணும், இல்ல திருப்பி கொண்டாந்து புதைக்கணும் யாராவது நினைப்பாங்களா? ஹல்லேலூயா. தலைமொழிட்டு போயிடுவோம், அதோட சரி, அந்த பக்கமே போக மாட்டான். ஆனா இந்த ஒரு ஸ்திரீ பாருங்க, அவர் சிலுவையிலே அறையும் போது சிலுவை அண்டையில நின்று கொண்டு இருந்தார். சிலுவை விட்டு இறங்கி கல்லறையில் வைத்ததான வேலையில் அன்றைக்கு கல்லறைக்கு முன்பதாக நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். கல்லறையை பார்க்க வந்ததை பார்க்கிறோம். ஆண்டவருக்காக சுகந்த வர்க்கங்களை வாங்கி கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. இத்தனை காரியங்களை இந்த பெண்மணி செய்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, என்ன தேவனுக்கு பிரியமாய் ஒருவனுடைய வழி தேவனுக்கு பிரியமா இருந்தா எப்படிப்பட்டவனா, அவருடைய விரோதியை கூட சமாதானமாக்குகிற தேவன். ஆனால் ஒருவருடைய வழி, ஒருவருடைய குணாதிசயங்கள், ஒருவருடைய ஒவ்வொரு காரியங்களும் தேவனை குறித்து தேவனுக்குரியதாய் நிற்கும் போது பாருங்க ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. இவைகளை சொல்லி, அதாவது என்ன, போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாராம். ஹல்லேலூயா. தூதர்களுக்கு கிடையாது. இவன் என்ன பண்றார், பின்னால திரும்பி பார்த்தா இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். முன்ன இவர்களிடத்தில் சொல்லுகிறதான வேலையில வேதம் சொல்லுகிறது, இந்த மரியாள் எப்படிப்பட்டவன் சொன்னா, அவள் இடத்தில் எத்தனை பிசாசு இருந்ததா? மகதலேனா மரியாளுக்குள்ளே 7 பிசாசு இருந்ததாம். அந்த 7 பிசாசை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து துரத்தினார்.
ஒரு பிசாசு இருந்ததான வேலையில அந்த பிசாசு பிடித்தவனுடைய தகப்பன் வந்து சொன்னான், அல்லேலூயா, அநேக தரம் என் பிள்ளையை நெருப்பிலும் தண்ணீரிலும் அமிழ்த்தி கொல்ல பார்த்தான் பிசாசு. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, மரண அவஸ்தைப்படுறான். ஒவ்வொரு சீசனிடத்திலே கொண்டு வந்தோம். இந்த சீசனால என்ன பண்ண முடியல, அவனை அல்லேலூயா விடுவிக்க முடியல. அதனாலதான் ஆண்டவரே உன்னிடத்திலே நாங்க கொண்டு வந்தோம் சொன்னாங்க. ஒரு பிசாசே இவ்வளவு கொடூரமான செயலை செய்யும் சொன்னா, ஒரு ஸ்திரீக்குள்ள 7 பிசாசு இருந்தா எப்படி இருந்திருக்கும், அவளுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்திலும் அந்த வேதனையிலும் இருந்து தேவன் விடுவித்தார் பாருங்க. அந்த விடுதலையும் பெற்றதான அவளால் என்ன பண்ண முடியல, தேவனை விட்டு பிரிந்து கூட இருக்க முடியல பாருங்க. ஹல்லேலூயா. ஓடி வரா, சிலுவை நிறுத்தல் நிற்கிறா, கல்லறையாண்ட போறா, அடுத்த நாள் வந்து கல்லறையை பார்க்க வரா. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் என்ன பண்றான், ஆண்டவரை தேடி தேடி மறித்தாலும் கூட அங்கதான் வந்து நிற்கிறா கல்லறையில. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன வேதம் சொல்லுகிறது, இயேசு என்று அறியாத இருந்தால் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால், நல்ல கவனிங்க, அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லு, நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன். என்ன ஒரு அவருடைய இருதயத்துல எப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவர் மேல வைத்திருக்கிறதான ஆசைன்னு சொல்றதா, அன்புன்னு சொல்றதா, நல்லா யோசனை பண்ணி பாரு. எந்த இடத்துல நீ கொண்டு போய் வச்சிருக்கிற சொல்லு, நான் போய் அவரை என்ன பண்றேன், எனக்கா நான் எடுத்துக்கொள்ளுறேன், நான் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் சொன்னா போதும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அல்லேலூயா, பார்த்துட்டு இருக்கிறார். உயிர் தெழுந்த பின்பு அவங்க ஓடி வந்தது ஆண்டவருக்கு தெரியும். 2 பேர் ஓடி வந்துட்டு திரும்பி பழைய இடத்துக்கு போயிட்டானுங்கல்ல, அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க என்னவா, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, அவளை பெயர் சொல்லி அழைக்கிறதான வேளையிலே ஹல்லேலூயா ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றவர், ஹல்லேலூயா, ரபுனி என்றால் அதற்கு போதகரே என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. எப்படி பார்க்கிற ஆண்டவர், உயிர் தெரிந்த வல்லமையை பார்க்கிற போத, மீண்டும் அதே போதகரை தான் அவர் என்ன பண்றார், ஆண்டவரை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க என்னவா, உலகத்திலே யாருக்கும் கிடைக்காததான ஒரு சாக்கியம் என்று சொன்னார், அது மகதலேனா மரியாளுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. அது எப்படின்னா பாருங்க, இயேசு அவளை நோக்கி என்னை தொடாது, அவளால் என்ன பண்ண முடியல, தன்னை அடக்கி கொள்ள முடியல. இயேசுவை பார்த்துட்ட பிறகு அவள் சும்மா இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. உயிரோட மரித்த இயேசுவை போய் அடக்கம் பண்ணதை பார்த்தா, கல்லறைக்குள்ள வைக்கிறத பார்த்தா, கல்லறையின் அருகே பார்த்தா, 3வது நாள் சுகந்த வர்க்கங்களை எடுத்து கொண்டு போய் பார்த்தா. ஹல்லேலூயா. பார்க்க முடியல. ஆனா இப்ப பார்க்கிற, எப்படி உயிர் தெழுந்த வல்லமையுள்ள இயேசுவை பார்க்கும்போது அவளால என்ன பண்ண முடியல, ஹல்லேலூயா, உணர்வுகளை அடக்க முடியாம அவர் தொட ஊழ்ந்து கட்டி பிடிக்கவோ அல்ல காலை பிடிக்கவோ ஏதோ ஒன்று செய்ய போறான். அதனால ஆண்டவர் சொல்ல என்ன தொடாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் என்ன, இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே. ஏன் இதை சொல்றாரு சொன்னா, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. ஹல்லேலூயா. நம்ம இந்திய நாட்டில் பாத்தீங்கன்னா அரசியல்வாதி ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் அறிவிச்ச உடனே ஒரு குரூப் கூப்பிட்டு நேரா யாரு தலைவரோ அவனை பார்க்க போவாங்க. தலைவரை பார்த்த பின்பு அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் செத்து போன அந்த கல்லறைக்கு போவாங்க. ஹல்லேலூயா. ஆனா இங்கே பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அவர் எங்க போகணும், முதலாவது பிதாவை தான் கனப்படுத்த போகணும்.
ஹல்லேலூயா. அவர் பிதாவினிடத்துக்கு போனார் இல்ல, உயிர் தெழுந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் பிதாவுடைய சித்தம் தான். உயிர் தெழுந்த பின்பு அவர் எங்க போகணும்? பிதாவினுடைய வலது பார்சத்துக்கு தான் போகணும். ஆனா பாருங்க, ஆண்டவர் அதை செய்யல. தன்னை உயிர் தெழுந்த பின்பு முதலாவது ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. நீ என்ன தொடாத, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகல. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை. அது சொல்ற, நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு இந்த நற்செய்தி நீ போய் சொல்லு. ஹல்லேலூயா. இதுதாங்க நல்ல செய்தி. உலகத்திலே பாருங்க இப்படிப்பட்டதான காரியம். உடனே 18 வசனம், மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அறிவித்தால் உடனே அப்ப நம்பினாங்களா? ஆனா மார்க்ல 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, அழகாக எழுதி இருக்கிறதான காரியம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் என்னன்னாராம்? தரிசனமானார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக தரிசனமாகல, தன்னை உயிர்ப்பித்ததான வல்லமையுள்ள ஆவியானவருக்கு முன்பதாக நிக்கல. யாருக்கு தரிசனமானார் சொன்னாங்க? அழகா, முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு திரும்பி பார்க்க ஆண்டவர் பார்த்து ரபினின்னு சொன்னாலே, இங்க மார்க் வித்தியாசமா எழுதுறா. என்ன? ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளுக்கு இந்த உலகத்திலே முதல் யார் தரிசனமானாரா? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவளிடத்தில் அவகிட்ட என்ன இருந்தது முதல்ல? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனம், அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஒண்ணு இருந்தாவே தாங்க முடியாது. அவளுக்குள்ளே 7 பிசாசு இருந்ததா, அதை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள், ஹல்லேலூயா, அவ கூட இருந்தவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே சொல்றான், ஆண்டவரை நான் பார்த்தேன், ஆண்டவரை நான் முகமுகமா பார்த்தேன், ஆண்டவரோடு கூட பேசினேன், ஆண்டவர் என்னோடு கூட சொன்னார். அவர் சொன்னாரு, என் சகோதரிடத்துல போய் சொல்லு, சீஷர் இடத்துல போய் சொல்லு, உங்க பிதாவின் இடத்துல என் பிதாவின் இடத்துக்கு நான் ஏறி போறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிட்ட போய் சொல்லுன்னு இந்த விஷயத்தை என்னிடத்துல சொல்லி உங்ககிட்ட சொல்லும்படி அனுப்பினான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. வேதம் பாருங்க 11ஆம் வசனம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது என்ன பண்ணாங்களாம்? எகிரி குதிச்சு துள்ளனாங்களா? இந்த அழுதுகிட்டு துக்கப்பட்டு இருந்தாங்களா? அவங்ககிட்ட போய் சொன்னோம்னா அவங்க நம்பவில்லை. ஹல்லேலூயா. நம்பல. நான் பார்த்தேன், ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னு சொல்லி வந்து சொல்லும் போது அவங்க என்ன பண்ணலையா? நம்பலையா? ஹல்லேலூயா. அதற்கு பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். இப்ப நம்மளும் தெரிஞ்சு போச்சு. அந்த சீஷர்ல 11 பேர்ல 2 பேர் எம்மாவுக்கு போகும்போது அவர்களுக்கு முன்பதாக இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஹல்லேலூயா. தரிசனமானார். அதை பார்க்கிறாங்க. அவர்கள் போய் அதை என்ன பண்ண, தரிசனமான பின்பு அந்த 2 சீஷர்கள் வந்து சொல்றாங்க என்னன்னு, அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் என்ன பண்ணல? நம்பவில்லை. ஹல்லேலூயா. யாரு சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த சீஷர்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னா யோவான்ல சொல்லப்பட்டதான காரியம் என்ன? இன்னும் அவர் உயிர்த்தெழுகிறதான அந்த வார்த்தை அவர்கள் என்ன பண்ணல? அறியாமல் இருந்தபடியினாலே யார் போய் சொன்னாலும் நம்பல. ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நம்பல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் பார்த்தேன் சீஷர்கள் சொல்லி நம்பல. யோசனை தான் நம்மள போய் சொல்லலாம்னு இது பண்ணலாம்.
ஆனா அவங்க வந்து சொல்லி அவங்களுடைய நம்பல பாருங்க. அதன் பின்பு ஹல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன ஆண்டவருக்கு தெரியாதவா இருக்கு. 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் பாருங்க. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் 11 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாப்பிட உட்காராங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர் தரிசனமாகி அங்க போய் நிக்கிறார். என்ன? உயிர் தெரிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர் சொல்றார். என்னன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா. அவர்களுக்கு தரிசனமாகிறதான வேளையில அந்த 11 பேருக்கு தரிசனத்திலே அவர் வந்து தரிசனம் கொடுக்கிறதான வேளையில அப்ப அவர் சொல்றார் பாருங்க. என்னன்னு சொல்லிட்டு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்து தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணும். ஹல்லேலூயா. என்னவா? என்னை கண்டு நான் சொல்லி அனுப்பினதான அவர்கள் வந்து சொல்லியும் நீ ஏன் நம்பலன்னு சொன்னா உனக்குள்ள என்ன இருக்குது? அவிசுவாசம். நீ விசுவாசி இல்ல, அவிசுவாசம் உள்ளவனா இருக்கிறபடியினால நீ என்ன பண்ணல? அதை நீ நம்பாதபடியினாலும் இன்னொன்னு சொல்ற இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை என்ன பண்ணார்? ஆண்டவர் கடிந்து கொண்டாரா? ஹல்லேலூயா. அந்த 11 பேரை ஆண்டவர் என்ன பண்றார்? கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தரிசனமாகி ஆசீர்வதித்து போறதுக்கு முன்னாலே என்ன பண்றார் ஆண்டவர்? அவங்கள ஹல்லேலூயா கடிந்து கொண்ட காரணம் என்ன? இருதய கடினம். ஹல்லேலூயா. அதனாலதான் வந்து அதை குஞ்சு பார்த்தான், சீல கிடக்கிறத பார்த்தான். அவன் உண்மையிலே தேவன் மேல ஒரு பற்றுதல், உண்மையிலே இந்த மகதலேனா மரியாளுக்கு இருக்கிறதான உணர்வு, அந்த அன்பு, அந்த நேசம், ஹல்லேலூயா, அந்த நன்றி அறிதல், அவர் செய்ததான அநேக அற்புதங்களுடைய காரியங்கள் அதெல்லாம் நம்பி இருந்திருந்தா ஹல்லேலூயா இவங்க என்ன பண்ணிருப்பானுங்க? அந்த தூதனையே பார்த்து இருப்பானுங்க. டிரெஸ் பார்த்தன்னு சொன்னானுங்கல்ல. ஹல்லேலூயா. அவன் கண்ணுக்கு தேவ தூதன் எப்படியா தெரிஞ்சான்? ஹல்லேலூயா. துணிதான். அவன் போன பிறகு குறிஞ்சு பார்க்கும்போது துணி எப்படி தூதனா மாற முடியும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. துணி எப்படி தூதனா மாற முடியும்? ஆனா பார்க்கிறோம் அழகாக எழுதப்பட்டதான காரியம் என்ன? இந்த மகதலேனா மரியாளுக்கு தேவன் செய்ததான காரியம் என்னன்னு சொன்னா 7 பிசாசுகளை துரத்தினார் என்று 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மார்க் 16:10. ஹல்லேலூயா. விடுதலையை தேவனாலே ஆண்டவராலே பெற்றுக்கொண்ட அவள் ஹல்லேலூயா கடைசி வரை நன்றி அறிதல் உள்ளவளாய் இருந்தபடியினாலே அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் சுகமானாங்க. ஆனா ஒருவர் திரும்பி வந்ததான வேலையில ஆண்டவர் சந்தோஷப்பட்டாதான். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு இடத்துல, சுத்தமானவர்கள் 10 பேர் தானே, மற்ற 9 பேர் எங்க? ஆண்டவரே எனக்கு தெரியாது. ஏன் சொன்னா அப்ப இருந்ததான குஷ்டரோகிகளுடைய நிலை வேற. அவங்க ஊருக்குள்ள வர முடியாது. எங்கேயாவது மலையில மலை குகையில ஒதுக்குப்புறமான இடத்துலதான் வசிக்கணும், வாழணும், வேற வழியே கிடையாது. ஆனா அவனிடத்துல கேட்கறே உன் கூட வந்த மற்ற 9 பேர் எங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த அந்நியனே ஒழிய வேறு ஒருவனும் வர காணுமே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவன் திரும்பி வந்தது எதுக்கு வந்தான்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற தேவனை மகிமைப்படுத்த அவன் வந்தான். ஹல்லேலூயா. ஆனா இந்த மகதலேனா மரியாள் எப்படி? அவரை போலதான், அந்த குஷ்டரோகியை போலதான் தன்னை விடுவித்ததான ஆண்டவருக்காக ஹல்லேலூயா சிலுவை வரை போனா. சிலுவையில தொங்கும் போது பார்த்தா, சிலுவையில இறக்கி கல்லறையில வைக்கும் போது பார்த்தா, அவரை விட்டு பிரிந்து போக மனது இல்லாமல் அவருடைய நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஒருவேளை சரீரம் வீட்டுல இருந்து இருக்கலாம், அவருடைய உள்ளம் இருதம் எங்க இருக்குன்னு சொன்னா ஆண்டவரை ஹல்லேலூயா அடக்கம் பண்ண இடத்திலும் தொங்கின இடத்திலும் தான் அவருடைய உள்ள இருந்தது. ஆண்டவர் சொல்றார், உதட்டினாலே நீங்கள் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், உங்களுடைய இருதயமோ என்னை விட்டு எங்க இருக்குது? தூரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இவ அப்படி கிடையாது.
இவருடைய உதடு அப்படி கிடையாது. அவருடைய இருதயமே ஆண்டவரோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் சொன்னா, இவ்வளவு பெரிய விடுதலை தந்ததான ஆண்டவரை விட்டு பிரிய அவளுக்கு என்ன இல்ல, மனது இல்ல. அவர் குணமா இருந்தவரை எங்க வச்சிருக்க சொல்லு, அவரை நான் போய் என்ன பண்றேன், எடுத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எனக்கு அவர் தேவை. அவர் இல்லாம இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. மரித்தார் தான், உண்மைதான். ஆனா அவரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும்ன்றது இல்லை. இந்த கல்லு திறக்கப்பட்டதான வேலையில, கல்லறை கல்லு திறந்து இருக்கிறதான வேலையில ஓடி வந்து சொல்ல என்ன, ஐயோ ஆண்டவர் என்ன பண்ண, கல்லு அந்த கல்லறை திறந்து இருக்குது. நான் பார்க்கும்போது திறந்து இருக்குது. எவ்வளவு ஒரு ஆதங்கம் இருக்கு பாருங்க ஆண்டவரை குறித்ததான. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் பாருங்க என்ன, இருதயத்தை தான் பார்க்கிறார், முகத்தை கிடையாது. ஹல்லேலூயா. கூடவே என்ன நல்லா சாப்பிட்டானுங்க, நல்ல அதிசயத்தை பார்த்தவனுங்க திரும்பி அவர்கள் இடத்திற்கே போய்விட்டார்கள் என்று யோவான் அழகாக எழுதுகிறான். பார்த்தான், கொஞ்சம் பார்த்தா ஆள் இல்ல. ஹல்லேலூயா. ஏதாவது விசாரிச்சானா, யாரையாவது போய் பார்த்தானா, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவருடைய இருதயத்திலே இருக்கிற காரியத்தை வைத்துதான் ஆண்டவர் பேச முடியும். ஹல்லேலூயா. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எப்படி அவங்க யார தரிசிப்பாங்க? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே போய் மரித்தது மட்டுமல்ல, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பின்புதான் ஹல்லேலூயா தேவனுடைய மகிமையை நம்மால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னுடைய மகிமையை ஒருவனை பார்க்க முடியாது. என் மகிமையை பார்க்கணும், உயிரோடு இருக்க முடியாது, செத்துருவாங்க. ஹல்லேலூயா. அதனால என் முழு மகிமையை நான் காட்ட மாட்டேன். மோசே, நான் முழு மகிமையை நீ பார்க்க கூடாது, பார்த்தீங்கன்னா நீ இறந்துருவ. ஹல்லேலூயா. ஆனா ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு மரிக்கிறதான வேளையிலே பூமியில் இருந்து தேவனுடைய மகிமையை அவன் பார்க்கிறதாக வேதாகமம் சொல்லுகிறது. பார்க்கவே முடியாத ஒன்றை பார்க்கும்படி இருந்த தடைகளை நீக்கினதான ஆண்டவர். ஹல்லேலூயா. திரைச்சீலை கிழிந்தது. ஹல்லேலூயா. திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. நமக்கும் அவருக்கும் வைக்கப்பட்டிருந்த இடைவெளி நீக்கப்பட்டது, பிளவு நீக்கப்பட்டது. எந்த மகிமையை பார்க்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அதே மகிமையை அவன் முழங்கால் படியிட்டு, நான் தேவனுடைய மகிமையையும் பார்க்கிற, அது மட்டுமல்ல வலது வருஷத்திலே இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் இந்த கண்கள் பார்க்கிறது என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லுது. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அது மரிக்கிறதான வேலையா இருக்கலாம், மரித்த பின்பம் கூட இருக்கலாம். ஆனால் மகதலேனா மரியாளுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் என்ன, மார்க்கிலே பார்க்கிறோம் என்ன, 7 பிசாசுகளை துரத்தி இருந்ததான அந்த மகதலேனா மரியாள் ஆண்டவருக்காக தன்னால் என்ற எல்லாவற்றையும் செய்ய அவர் முற்பட்டால் பாருங்க. ஹல்லேலூயா. தாய், பெத்த தாய் என்ன பண்ணாங்க, அதோட போனாங்க, அவங்களை பத்தி காணோம். அவருடைய சகோதரி அன்னைக்கோட போனாங்க, அவளையும் காணோம். சகோதரி எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா உயிர் தெழுவதற்கு முன்பதாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கல்லறையாட போய் நிக்கிறது, கல்லறையை போய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. 3ஆம் நாள் சுகந்த வர்க்கம் எடுவதற்காக போறது, அதிகாலமே எழுந்து போனது. பார்த்தா இந்த குரூப்லாம் வேணாம், நான் தனியாவே போறேன்னு சொல்லிட்டு போனேன். எல்லாமே ஆண்டவருடைய பிளான் தானே தவிர. ஹல்லேலூயா. முதல் தரிசனம் இவதான் பார்க்கணும். இத்தனை நாள் வந்தவங்க எல்லாரையும் அவளை விட்டு பிரிச்சு எடுத்துட்டு யோவான் தெளிவாய் சொல்ல என்ன, அதிகாலமே இருட்டோட கொஞ்சம் விடிகிற மாதிரி இருந்தா கூட கூட்டம் வந்துடும், நம்ம கூட சேர்ந்துக்குவாங்கன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அதிகாலமே இருட்டோடவே அவளை எழுப்பி எங்க வராவா, கல்லறைக்கு வருகிறதை பார்க்கிறோம். ஏன்? முதலாவது தரிசனம். அந்த முதலாவது தரிசனத்தை அடைந்த பின்பு தேவனாலே அவளிடத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை போய் சீசரிடத்திலே சொல்லும்படி ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகி அந்த நற்செய்தி பாருங்க என்ன,
அன்றைக்கு என்ன, நான் என்னுடைய பிதா அப்படின்னு சொன்னார். என் பிதா என்னை விட்டு தனியா என்னை இருக்க விடவே மாட்டார். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து சொல்றார். இப்ப யார் இவங்க? என்னுடைய சகோதரர்கள் அவங்க. ஹல்லேலூயா. யூதாசை பார்த்து சொல்லும் போது நண்பன் சொன்னார். நல்லா கவனிச்சு பாருங்க. யூதாசை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? சிநேகிதனே சொன்னார். ஆனா உயிர்த்தெழுந்த பின்பு மகதலேனா மரியாதை இடத்திலே சொல்லும் போது அவர் சொன்னார், என் சகோதரர் இடத்திலே போக. என் சகோதர இடத்துல நீ போய் சொல்லு, நீ என் சகோதரி தான். என் சகோதர இடத்துல நீ போய் சொல்லு. என்ன தெரியுமா? என் தேவன் இடத்திற்கோ முந்தி உன் தேவன் கிடையாது. என் தேவன் என்னை தனியா இருக்க விடுவதில்லை. இப்ப என்ன ஆயிடுச்சு? டோட்டலா எல்லாமே மாறி போச்சு. என்ன, நீ எனக்கு சகோதரன் ஆயிட்ட. சிநேகிதன் கிடையாது, சகோதரன். ஒருவேளை ஆபிரகாம் வந்து தேவனுக்கு சிநேகிதனா இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றார், இனி நீங்க சிநேகிதர் கிடையாது, என்னுடைய சகோதரர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு பிதா இருக்கிறார். என் பிதா தான் உன் பிதா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் பிதாவின் இடத்திற்கோ உங்கள் பிதாவின் இடத்திற்கோ நான் போகிறேன் என்பதை என் சகோதரனிடத்துல நீ போய் சொல்லு. ஹல்லேலூயா. இது யார் மூலமா சொல்றாங்க? தேவதூதர் மூலமா? இல்லை இல்லை, சாதாரணமாய் காணப்பட்டதான எங்கேயோ ஒரு மூலையில் இருந்ததான அந்த மகதலேனா மரியாளுக்கு தேவன் செய்ததான அந்த உபகாரத்தின் நிமித்தம் அவருடைய அன்பை ஆண்டவர் பார்த்து, அவருடைய அன்பிலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலையும் பார்த்து அவர் யாராவது கூட சேர்ந்தாரா? இல்ல. ஆண்டவர் சிலுவையாண்ட அவர் இருந்தார், கல்லறையாண்ட இருந்தார். அடுத்த நாள் கல்லறையை பார்க்க வந்தார். மூன்றாவது நாள் மறுபடியும் என்ன பண்றார்? ஆண்டவருடைய சரீரத்தை பதப்படுத்தும்படி வந்தார். அங்கே இல்லை என்னும் போது அவள் அழுகிறதை பார்க்கிற பெத்த தாயை கூட அழல. யாராவது அழுதாங்களா? ஒருவரும் அழல. ஒரு வேலை சொல்லி இருக்கலாம், துக்கத்தினால வேதனையினால மற்றவங்க எல்லாம் எங்கே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா கல்லறையினிடத்திலே வந்து ஒரு ஸ்திரீ அழுதாள் என்று சொல்லும் போது, ஹல்லேலூயா, தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் நீதி உள்ள தேவன் தானே. ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன் தானே. ஹல்லேலூயா. அவர் வந்து அழுததான அழுகை மட்டும் கிடையாது. ஆண்டவரை பார்த்து சொல்றார், என்ன, நீர் எங்கேயாவது வைத்திருந்தா சொல்லு, நானே போய் அவரை என்ன பண்றேன், எடுத்துக்கொண்டு வந்து இதே கல்லறையில நான் வைப்பேன். ஆண்டவருக்காக போராடுகிறதான ஒரு ஸ்திரீ நம்ம வியாதிக்காக போராடுவோம், ஆசீர்வாதத்துக்காக போராடுவோம், மற்ற உலக காரியங்களுக்காக நம்ம போராடுவோம். ஆனா ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவருக்காக போராடுகிறது பார்க்கிறேன். ஏன்? அவள் நன்றி உள்ள ஒரு இருதயம் உள்ளவளா இருந்தபடியினால, ஹல்லேலூயா, ஆண்டவரை விட்டு போக அவளுக்கு மனதே கிடையாது. பாருங்க, ஒரு பிசாசா, 2 பிசாசா, 7 பிசாசு பிடித்திருந்த அவளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை பெற்றுக்கொண்ட அவளால ஆண்டவரை மறக்க முடியல, ஆண்டவர் விட்டு பிரிந்து இருக்க அவளால முடியல. ஹல்லேலூயா. கொஞ்சம் தேர்தா உள்ள போய் கல்லறையில கூட படுத்துக்கும். அந்த அளவிற்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவள் நேசித்தார் என்றுதான் சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த அன்பு அளவிட முடியாததான அன்பு மகதலேனா மரியாளுக்குள்ளே இருந்தபடியினாலதான் ராத்திரின்னு பார்க்கல, கல்லறைன்னு பார்க்கல, அடிவதப்படுறாங்க, இப்படி கொல்லறாங்க, அந்த காரியத்தையும் பார்க்கல. அவ பார்க்கிறது எல்லாமே யார? ஆண்டவராகிய இயேசுவை மட்டும்தான் அவர் பார்த்தார். அப்படி பார்த்ததான அவளை, ஹல்லேலூயா, ஆண்டவர் இன்றைக்கு வேதாகமத்தில் அவளை குறித்து பேசும்படி ஒரு பெரிய இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். தூதன் மூலமாக பிறப்பின் நற்செய்தி. ஆனா இங்கே பார்க்கிறோம் என்ன? முதலாவது ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. தாய்க்கு கிடைச்சதா? அல்ல, என்ன 10 மாதம் சுமந்து பெற்றாங்களே, அவமானப்பட்டாங்களே, அவங்க கண் முன்னாலதான் போய் நிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரா? இல்லவே இல்ல. பாருங்க, ஹல்லேலூயா. தன்னோடு கூட பிறந்த சகோதரன் நினைச்சார் ஆண்டவர். இவங்க ஒருத்தரையுமே நினைக்கல. ஹல்லேலூயா. யார நினைச்சாரு?
இந்த 11 பேரை நினைச்சார். அந்த 11 பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம், ஒரு வாக்கியம் யாருக்கு கிடைச்சதுன்னு சொன்னா மகதலேனா மரியாளுக்கு. முதலாவது பாருங்க, அந்த வார்த்தை படிக்கும் போதே பாருங்க, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே பாருங்க, இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா ஹல்லேலூயா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். யாருக்கும் கிடைக்காததான ஒரு பாக்கியம். 3.5 வருஷம் ஹல்லேலூயா 3.5 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்தவங்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. யாருக்குமே கிடைக்கல பாருங்க. ஹல்லேலூயா சுத்தி வந்து ஆண்டவர் வந்துட்டு அவர் சொல்ல என்ன, என் ஆண்டவர் நீங்களும் நானும் சொன்ன என்ன, ஐயோ வச்சிருந்த பொண்ணத்தை காணுமேனும் அப்படிதான் சொல்லுவோம். ஹல்லேலூயா என்ன சொல்லுவோம்? ஹல்லேலூயா செத்துட்ட பிறகு அடக்கம் பண்ணிட்ட பிறகு அது என்ன பேர் என்ன ஆயிடும்? அடக்கம் பண்ண செத்த பிறகு ஞானஸ்தான பேர்லாம் போயிடும். ஹல்லேலூயா வச்ச பேர்லாம் போயிடும். அதற்கு புது பேர் என்னன்னு வைப்பாங்க. ஹல்லேலூயா போனோம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அசுசியா இருக்கிற மாதிரி. மரணம் அடைந்தார் அவருன்னு சொல்லலாம். அது நீட்டாக்குதுன்னு ஸ்டார்ட் ஆகும்னு போனோம். ஹல்லேலூயா ஆனா அவ அப்படி சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா அவ என்ன சொன்னா, என் ஆண்டவர். ஹல்லேலூயா அவர் உயிரா இருந்தாலும் என் ஆண்டவர் தான், மரித்தாலும் ஆண்டவர் தான். உயிரோடு எழுந்திருக்கிறார், உயிரோடு எழுந்தவர் அவர் என் ஆண்டவர். இந்த உள்ளத்தை பார்த்த ஆண்டவர் என்னுடைய தரிசனம் முதலாவது யார் பார்க்கணும்னு சொன்னார், இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்க தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்திரீகள் ஹல்லேலூயா ஸ்திரீயின் மூலமாக பிசாசு நுழைஞ்சா அந்த ஸ்திரீயின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஹல்லேலூயா சுவிசேஷத்தை, ஒரு நற்செய்தியை இந்த மகதலேனா மரியாள் மூலமாக அந்த சீஷர்களுக்கு தேவன் அறிவிக்கிறது மட்டுமல்ல, நமக்கும் அதை அறிவிக்கிறார் என்பதுதான் உண்மை. கண்களை மூடுவோம். எத்தனை பேர் மகதலேனா மரியாளை போல இருக்க போறீங்க? ஹல்லேலூயா சொல்லிட்டா போதாது. எப்படி இருக்கணுமா? எல்லா சூழ்நிலையிலும், வாழ்விலும் சாவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கணவனை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் சொல்லுவீங்க. ஆனா எல்லா சூழ்நிலை என்று வருகிறதான வேலையில அது யாரா இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தார். ஆண்டவர் மரித்த பின்பு 3ஆவது நாளே ஆண்டவரை காணோம்.